ஹல்லேலூயா. விடிஞ்சிருச்சுங்க. வாங்க தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கலாம். எழுந்துட்டீங்களா? ஜெபம் பண்ணிட்டீங்களா? இன்னும் ஒரு விசை தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்க ஆயத்தமா இருக்கீங்களா? இல்ல இன்னும் படுத்துக்கிட்டு தான் இருக்கீங்களா? வருங்கள், தேவனுடைய வார்த்தைகளோடு கூட நம்முடைய தினசரி காரியங்களை நாம் ஆரம்பிக்கலாம். ஜெபத்தோடு கூட. பரிசுத்தமும் அன்புமுள்ள பிதாவே, தினந்தோறும் உம்முடைய சகாயத்தோடு நாங்கள் எங்கள் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதற்கு உம்முடைய துணையில்லாமல் இந்த உலகத்தில் எங்களால் வாழ முடியாது என்பதை உணர்ந்து உம்மிடத்தில் விசுவாசித்து உம்முடைய கிருபைக்காக வேண்டிக் கொள்கிறதற்கு சகாயம் அருள வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். ஆமாங்க, இந்த உலகத்துல நாம ஜாக்கிரதையா இருக்கும். இந்த உலகம் நம்முடையதல்ல. நாம் வெளிநாடுகளுக்கு செல்லுகிற போது நம்ம தேசத்துல இருக்கிற மாதிரியான அங்க இருக்கவே முடியாது. அங்க சட்டங்கள் என்னென்ன தெரிஞ்சுக்கணும், அந்த நடத்தைகள் என்னென்ன தெரிஞ்சுக்கணும். சமீபத்தில் தோஹாங்கிற இடத்துக்கு மீட்டிங் போயிருந்தப்போ அங்க நம்ம தேசம் மாதிரி லெஃப்ட் சைடில் நாம நடக்க முடியாது, ரைட் சைடில் தான் நடக்கணும். ரைட் சைடில், அதாவது லெஃப்ட் சைடில் நடக்க முடியாது, ரைட் சைடில் தான் நடக்கணும். டிரைவிங்கும் கூட டிரைவர் சீட் கூட ஆப்போசிட் சைடில் தான், லெஃப்டில் தான் இருக்கும், அமெரிக்காவில் இருக்கிற மாதிரி. ஸோ அந்த இடத்திற்கான சட்ட திட்டங்கள், விதிகள், அதைத்தான் நாம் அங்கே அனுசரிக்கணும். ஜாக்கிரதையா இருக்கணும். நம்முடைய பாஸ்போர்ட், வீசாலாம் கவனமாக வச்சுக்கணும். ஆனால் யாராவது எந்த இடத்துலையும் நம்மக்கிட்ட கேள்வி கேட்க முடியும். அதே போல நாம் இந்த உலகத்தில் இருக்கிறோம். மை இந்தியா, இது நம்முடைய தேசம் என்று சொல்லுகிறோம். ஆனால் நாம் இந்த தேசத்தில் பரதேசிகளாகத்தான் இருக்கிறோம். இங்கே மட்டும் இல்லை, அமெரிக்காவில் இருந்தாலும் எந்த தேசத்தில் இருந்தாலும் நாம் எல்லோருமே இந்த உலகத்திற்குரியவர்கள் அல்ல. நம்முடைய பெர்மனன்ட் வீடு பரலோகத்தில் இருக்கிறது. அதை எப்பவும் மறந்துடக்கூடாது. இந்த உலகத்தில் நம்ம வாழும்போது ரொம்ப ரொம்ப கவனமா வாழணும். இந்த உலகத்தின் கரைகள் நம்ம மீது படிந்து விடாதபடி ரொம்ப கவனமா வாழணும். பரதேசிகளா, யாத்ரீகர்களாகத்தான் இந்த உலகத்தில் இருக்கிறோம். அதனால இங்கே நம்ம மனசை வைக்கக்கூடாது. ஆனால் நம்முடைய மனது, நம்முடைய எண்ணமெல்லாம் நம்முடைய சிருஷ்டி கர்த்தர் எங்கே இருக்கிறாரோ அங்கே நோக்கி பார்க்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அப்படி இருக்க வேண்டும் என்றால், பரலோகத்தோடு கூட நாம் கனெக்ட் ஆகி இருக்க வேண்டும் என்றால், வைஃபை இருக்கா இல்லையான்னு கேட்பாங்க சிலர். இன்டர்நெட் இருக்கா இல்லையா என்று இங்கே கேட்போம். ஆனால் பரலோகத்துக்கு கனெக்ட் ஆகிறதுக்கு எந்த வைஃபையும் நமக்கு தேவையில்லை, இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ் தேவையில்லை. ஜெபம்தான் அவசியம். ஜெபிக்கிறவன் தான் பூலோகத்தையும் பரலோகத்தையும் கனெக்ட் பண்ணி கொள்ளவான். இங்கே நாம் ஜெபிக்கும் போது அங்கிருக்கிற தேவன் கேட்பார். அங்கிருக்கிற தேவன் பேசும்போது இங்கிருக்கிற நமக்கு அது கேட்கும். அந்த கம்யூனிகேஷன், அந்த சம்பாஷணை நடக்கும். அதனாலதான் நாம் ஜெபிக்க வேண்டும். எப்போதுமே ஜெபிக்கணுங்க. as often as you can. எப்பப்ப முடியுமோ அப்போ, எங்கேயோ அங்க தேவனோடு கூட பேசுவது என்பதை நாம் பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். தானியேல் என்ற பக்தனை குறித்து நாம் பார்க்கும்போது ஒரு நாளைக்கு 3 முறை அட்லீஸ்ட் முழங்காலில் நின்று ஜெபித்து விடுவான். அதாவது ஏதோ அப்ப மாத்திரம் இல்லை, எப்பொழுதுமே ஜெபிப்பான். ஆனால் குறிப்பாக அந்த சமயத்தில் முழங்கால் படியிட்டான் என்றால் வேற எந்த வேலையும் செய்யாம, எந்த சிந்தையும் இல்லாம முழுமையா தேவனிடத்தில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு முழங்கால் படியிட்டு ஜெபிப்பான். அந்த தானியேல் ஒரு முக்கிய மந்திரியாக இருக்கிறான். மிகவும் பிரதானமான இடத்திலே இருந்தான். அவன் மீது ஏதாவது குற்றம் கண்டுபிடிக்கான்னு எல்லாரும் ட்ரை பண்றாங்க, ஆனா முடியவே இல்லை. இந்த பக்தி விஷயத்தை தவிர வேற எந்த விஷயத்திலையும் குற்றம் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு குற்றம் சுமத்தலான்னு யாரும் எந்த தேவனிடத்திலும் ஜெபிக்க கூடாது, ஜெபித்தால் சிங்கக்கபியிலே அடைக்கப்படுவார்கள் என்ற ஒரு ஆணையை பெற்றுக் கொண்டார்கள் ராஜாவினிடத்திலே சென்று. அப்படி ஒரு சட்டம் வகுக்கப்பட்டிருக்கிறது என்று தெரிந்தும் கூட தானியேல் என்ன செய்தான் பார்க்கலாம் வாங்க. தானியேலின் புத்தகம் 6வது அதிகாரம். தானியேலின் புத்தகம் 6வது அதிகாரம் 10வது வசனம். தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேலறையிலே எருசலேமுக்கு நேராக பல கணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஸ்தோத்திரம் செலுத்தினான். ஹல்லேலூயா. வீட்டுக்கு வந்ததும் சாப்பிடணும், தூங்கணும்னு நினைப்பீங்க. வீட்டுக்கு வந்தோன்னு ஜெபம் பண்றீங்களா? வீட்டில இருந்து வெளியே போகும்போது ஜெபிக்கிறீங்களா? உங்க வீட்டில் குடும்ப ஜெபம் இருக்கா? குடும்பமா உட்காந்து டிவி பார்க்குறீங்க, குடும்பமா சேர்ந்து அனாவசியமான அரட்டை அடிக்கிறீங்க, குடும்பமா உட்காந்து பரலோகத்தில் இருக்கிற ஆண்டவருக்கு முன்பாக உங்க இருதயங்களை திறந்து ஊற்றி ஜெபித்து மகிழ்கிற அனுபவம் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் இருக்கா? யார் என்ன சொன்னாலும், என்ன ஆணைகள் இருந்தாலும், என்ன தடைகள் இருந்தாலும் நான் ஜெபிக்காமல் இருக்கவே மாட்டேன்,
என்று 3 முறை வழக்கம் போல ஜெபித்த தானியேலை பிடிச்சிட்டாங்க. மாட்டிக்கிட்டான்டா அப்படின்னு ராஜாவுக்கு முன்னால கூட்டிட்டு வந்து, இதோ உம்முடைய ஆணையை மீறி விட்டான், சிங்ககேபியிலே போட வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. ராஜாவுக்கு அதுல இஷ்டமில்லை. காரணம் என்னன்னா, தானியேலுடைய கேரக்டர் அவருக்கு தெரியும். ஆனால் சட்டத்துக்கு கீழ்ப்படினுமே ராஜாவா இருந்தாலும். அதனால தானியேலை சிங்கக்கேபியிலே போட்டார்கள். அன்னைக்கு ராத்திரி முழுக்க அந்த ராஜாவுக்கு தூக்கமே வரலையாங்க. அவன் அநியாயமா தானியேலை நான் சிங்கக்கேபியிலே போட்டு விட்டேனே, தூங்க முடியாம விடிஞ்ச உடனே சிங்கக்கேபின் அருகே ஓடி வந்து என்ன சொல்றான் பாருங்க. சிங்கக்கேபி கிட்ட வந்து அந்த ராஜா என்ன செய்யறான்? தானியேல் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். 6:20. ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே. எப்படி அழைக்கிறான் பாருங்க. ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, தானியேலே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராயிருந்தாரான்னு கேட்கிறான். ஜீவனுள்ள தேவனுடைய தாசனாகிய தானியேலே, நீ நித்தமும் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை சிங்கத்துக்கு தப்புவிக்க வல்லவராயிருந்தாரா என்னபோது உள்ளே இருந்த தானியேல் சொன்ன பதில கவனிங்க. 21வது வசனம். அப்பொழுது தானியேல், ராஜாவே நீர் என்றும் வாழ்க, ராஜாவே நீர் என்றும் வாழ்க. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். கவனிங்க, நான் என் தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவனாய் இருந்ததுனால என் தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார். கெபியில் இருக்கிற சிங்கங்கள் பசியோட தானே இருந்திருக்கும். ஆனால் அந்த கெபிக்குள்ளே ராத்திரி முழுவதும் தானியேல் அவைகளோடு உட்கார்ந்திருந்த போதும் அவைகள் வாயே திறக்கல. சிங்கங்களின் வாய்கள் கட்டி போடப்பட்டன. ஆமாங்க, தேவன் நம்மோடே கூட இருக்கிற போது பிசாசானவனின் வாயை நம்மால் மூட முடியும். நாம் ஜெபிக்கின்ற போது சாத்தானை நம்மால் கட்டி போட முடியும். பேதுரு தான் எழுதுகிற போது, பேதுரு எழுதின 1வது நிருபம் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில், தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழிப்புடையவர்களாயிருங்கள், ஜபத்திலே தரித்திருங்கள், பயப்படாதிருங்கள், கலங்காதிருங்கள், விசுவாசத்தோடு இருங்கள். ஏனென்றால் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோவென்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். எந்த விதத்திலாவது நம்மை விழப்பண்ணிவிட வேண்டும் என்று, சோதிக்க வேண்டுமென்று, நம்மை விழுங்க வேண்டுமென்று நம்முடைய எதிராளியான பிசாசானவன் சுற்றித் திரிகிறான். இந்த கடைசி நாட்களில் அவன் எப்போ எங்க சான்ஸ் கிடைக்குமோ என்று மிகவும் மும்முரமாக சாத்தான் தன் காரியங்களை நடப்பித்துக் கொண்டு வருகிறான். விசுவாசிகளே, விழித்திருங்கள். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறவர்களே, இன்னும் விழிப்போடுருங்கள். தேவன் பயன்படுத்துகிறவர்களைத்தான் சாத்தான் கெடுக்க வேண்டும் என்று ட்ரை பண்ணுவான். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாக்குகிறவர்களை சாத்தான் அடக்கி போடுவதற்கு முயற்சி செய்வான். அவனை ஜெயிக்கிறதற்கு ஒரே ஒரு வழிதான், அது ஜெபம். ஜெபிக்கிறவனால் தான் சாத்தானை ஜெயிக்க முடியும். நான் இடைவிடாமல் ஆராதிக்கிற என் தேவன் என்னை தப்புவித்து விட்டார். நான் ஜெபிக்கிற என் ஆண்டவர் என்னை காப்பாற்றினார். என் ஜெபத்தை கேட்ட என் ஆண்டவர் என் ஆபத்து காலத்திலே எனக்கு சகாயம் செய்தார் என்று சொல்ல முடிகின்ற சாட்சி நமக்கு இருக்கிறதா? இன்னும் ஒரு இடத்திலே நாம் பார்க்கிற போது பவுல் அங்கே சொல்லுகிறான். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் கவனிங்க. கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதற்காகவும் புறஜாதியார் எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன். என் மீது தேவனுக்கு ஒரு நோக்கம் இருந்தது. நான் அவருக்காக வாழ வேண்டும், சுவிசேஷத்தை நான் அறிவிக்க வேண்டும் என்பதனாலே கர்த்தரே எனக்கு துணையாக நின்று என்னை சிங்கத்தின் வாயிலிருந்து ரட்சித்தார்.
சாத்தானின் தந்திரங்களுக்கு என்னை தப்புவித்தார். சாத்தானின் வலைகளிலிருந்து என்னை விடுவித்தார். சாத்தானுடைய எண்ணங்களெல்லாம் முறியடித்து தம்முடைய திட்டம் என்னில் நிறைவேறும்படியாக என் கர்த்தரே என் பக்கத்தில் நின்று சிங்கத்தின் வாய்க்கு என்னை தப்புவித்தார். அதாவது அங்கே பழைய ஏற்பாட்டிலே தானியேலை பார்க்கிறோம், புதிய ஏற்பாட்டில் இங்க பவுல் சொல்றத பார்க்கிறோம். ஜெப வீரர்களான இவர்கள் தருகிற சாட்சி என்னவென்றால், நான் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்பதால் என்னால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுக்கு முன்பாக நான் கீழ்ப்படியுள்ளவனாய் இருக்கிறதுனாலே, தேவன் என்னை தெரிந்து கொண்டதினாலே நான் அவரிடத்திலே விண்ணப்பம் பண்ணும்போது அவரே என்னை விடுவிக்கிறார். என்னை பிசாசானவனுடைய தந்திரங்களிலிருந்து அவரே என்னை தப்புவிக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில கூட எத்தனையோ முறை தோற்று போயிருக்கீங்களா? சாத்தான் என்னை ஏமாற்றி விட்டான், சாத்தான் என்னை சோதித்து விட்டான், சாத்தான் என்னை வீழ்த்தி விட்டான், நான் இடறிவிட்டேன் என்கிற சாட்சிகளை அதிகமாக கேட்கிறோமே தவிர, சாத்தான் என்னை சோதித்தான், ஆனால் என் ஆண்டவரோ என்னை விடுவித்தார். என் ஆண்டவர் என் பக்கமாய் நின்று பிசாசானவன் கைக்கு என்னை தப்புவித்து விட்டார். பயங்கரமான சோதனைகளிலிருந்து தேவன் என்னை தப்புவித்தார் என்று சொல்லக்கூடிய சாட்சியம் நமக்கு இல்லை. காரணம் என்னவென்றால், நாம் ஜெபத்திலே தரித்திருந்து விழிப்போடு இருப்பதில்லை. உறுதியாக நாம் ஜெபத்திலே தரித்திருந்து உண்மையான பக்தி உள்ளவர்களாக இருக்கிறதில்லை. நம்முடைய பக்தி ஸ்திரமானதாக இருக்கும்போதுதான், உண்மையுள்ளதாக இருக்கும்போதுதான் சாத்தான் நம்முடைய காரியத்துக்கே வரமாட்டான். தானியேலை தேவன் தப்புவித்த போது அந்த அந்நிய ராஜாவான தரியு எப்படி அறிவித்தான் என்று ஒரு முறை பார்க்கலாம். மறுபடியும் தானியேலின் புத்தகம் 6வது அதிகாரம் 26வது வசனத்திலே ராஜாவான தரியு அங்கே ஒரு அறிவிப்பு கொடுக்கிறான். அதாவது, நான் எழுதுகிறது என்னவென்றால், என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. ஒரு அந்நியனான ராஜா தான் கண்ணார கண்ட அந்த அற்புதமான சாட்சியின் அடிப்படையில தான் ஒரு கட்டளை எடுக்கிறான். ராஜ்யத்திலே என் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளோர் யாவரும், நல்லா கவனிங்க, என் ஆளுகைக்குட்பட்ட எல்லாரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று தீர்மானம் பண்ணப்படுகிறது. அவரே ஜீவனுள்ள தேவன். ஆனா என்னங்க, இன்னும் நம்பாம இருக்கிறோம். சிலுவையின் மரணம், உயிர்த்தெழுதல் எல்லாத்துக்கு அப்புறமும் நேரடியாய் பார்க்கிறது போல வேதத்திலே நாம் எல்லாவற்றையும் வாசிக்கிறோம். உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்களின்படி அவர் மரித்தார், அதே போல தீர்க்க தரிசனங்களின்படியே அவர் உயிர்த்தெழுந்தார் என்று வேதவசனம் தெரிவிக்கின்றது அல்லவா? இயேசு கிறிஸ்து மரித்த தேவன் என்பதுதான் அநேகருடைய உள்ளத்துல தங்கிருச்சு. சிலுவையை குறித்தே தியானிக்கிறாங்க. சிலுவையிலே பாடுபட்டார், அடக்கம் பண்ணப்பட்டார், உண்மைதான். ஆனால் அவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். மரணத்தை ஜெயித்து, பாதாளத்தை ஜெயித்து, பிசாசானவனை ஜெயித்து ஜீவனோடு இருக்கிறார். இதோ மரித்தேன், ஆனாலும் உயிரோடு இருக்கிறேன் என்று பறைசாற்றுகிற ஜீவனுள்ள தேவன் இயேசு கிறிஸ்து. ஜீவனுள்ள இயேசுவைத்தான் நாம் ஆராதிக்கிறோம் என்பதை உணர்ந்து அதற்கேற்ற வாழ்க்கையை நாம் கொண்டிருக்கும் போதுதான் பிறரும் நம்மை கண்டு இந்த தானியேலின் தேவனைத்தான் நீங்கள் ஆராதிக்க வேண்டும் என்று தரியு ராஜா சொன்னதைப் போல பிறர் சொல்ல வேண்டும். எங்க அம்மா அப்பா 2 பேருமே ஆண்டவரை நம்பினார்கள். அந்த கிராமத்தில் முதலாக சுவிசேஷத்தை கேட்டப்போ, அப்பெல்லாம் அந்த மாதிரி சுவிசேஷங்கள் கிடையாது. டிவி, ரேடியோ ஊழியங்கள் இல்ல, எழுப்புதல் கூட்டங்கள் இந்த மாதிரி எல்லாம் கிடையாது. யாரோ இப்போ தேவதாசன் சொன்ன வார்த்தையின் அடிப்படையில், இப்படிப்பட்ட கடவுளை எங்கள் வேதங்களில் சாஸ்திரங்களை நாங்க பார்த்ததில்லையே, இவ்வளவு அற்புதமா என் பாவத்திற்கு மன்னிப்பை கொடுக்கக்கூடிய அற்புதமான தேவன் அல்லவா இவர்தான் உண்மையான தேவன் என்று அவரை நம்பிய போது, அற்புதமான சாட்சி கொடுத்து அவர்கள் வாழ்க்கையிலே பெரிய மாற்றத்தை கண்டபோது, அவர் இயேசுவை குறித்து தன்னுடைய வார்த்தைகளால் சுற்றி இருக்கிறவர்களுக்கு பிரசங்கித்த போது, நீங்களும் ஜெபியுங்கள், உங்கள் கஷ்டங்களும் தீரும், பாடுகள் மாறும், வியாதிகள் குணமாகும் என்று சொன்னபோது, ஆறுதல் வார்த்தைகளால் அவர் சொன்னபோது, அவர்களில் அநேகருக்கு இயேசு கிறிஸ்து என்ற பெயரை கூட சொல்ல தெரியாததனால், அவர் பேரு ராஜையா, எங்க தாத்தா பேரு ராஜையா, அதனால ராஜையா தேவனே நீர் எங்கிருக்கிறீர், அந்த ராஜையாவுக்கு இறங்குனது போல எங்களுக்கும் இறங்குங்க என்று ஜெபித்தார்களாம். உண்மையாகவே தேவனுடைய நாமத்தை அன்றைய பக்தர்கள் அப்படியெல்லாம் மகிமைப்படுத்தினார்கள். ஆனால் இன்னைக்கு கிறிஸ்தவர்களுடைய தேவன் என்றால் எவ்வளவு மோசமான ஒரு நிலையில சாட்சியாக நாம் இருக்கிறோம் என்பதை நாம் பார்க்கிற போது எழுதியிருக்கிறபடி, உங்கள் நிமித்தம் தானே என்னுடைய நாமம் அந்நிய ஜனங்களுக்கு மத்தியில் தூஷிக்கப்படுகிறது. நீ ஸ்திரமுள்ள பக்தியோடு இருந்தால், உறுதியான பக்தியோடு இருந்தால், ஜெப வாழ்க்கையுடையவர்களாக இருந்தால், நீ காப்பாற்றப்படுவது, நீ ஆசீர்வதிக்கப்படுவது மாத்திரமல்ல, உன்னால் தேவனுடைய நாமத்திற்கும் மகிமை வரும். அவரே ஜீவனுள்ள தேவன், அவரே என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர்.
அவருடைய ராஜ்யம் அழியாதது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தமும் நிற்கும். தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவரும் இரட்சகரும், வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாய் இருக்கிறார் என்று எழுதினான். ஹல்லேலூயா! எவ்வளவு அற்புதமான சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறாங்க. அவரே விடுவிக்கிறவர், அவரே ரட்சிக்கிறவர், வானத்திலும் பூமியிலும் அற்புத அடையாளங்களை செய்கிறவர், அவருடைய ராஜ்யம் முடிவு பரியந்தம் நிலை நிற்கும். அவரையே நம்புங்கள், அவரிடத்திலே ஜெபியுங்கள். அவரே தானியேலின் தேவன் என்று உன்னதமான சாட்சியை அங்கே சொல்ல முடிந்தது. காரணம் என்ன? தானியேல் சாத்தானை அவ்விதத்திலே எதிர்கொண்டான். ஆண்டவருக்கு சாட்சியாக நிலை நின்றான். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட எந்த சோதனைக்கும் இடறி விழுந்து விடாதபடி பிசாசனை தந்திரங்களை அறிந்து ஜெபத்தில் தரித்திருந்து பிசாசானவன் வாயை கட்டும்படியாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சகாயம் செய்யும்படி நாம் அவருக்காக வைராக்கியமாய் வாழ ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. ஜெபிக்கலாம். பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, இந்த காலை வேளையில் உம்முடைய நாமம் தரித்த உம்முடைய பிள்ளைகளாக எங்களை கண்ணோக்கி பாருங்க. உம்முடைய நாமத்திற்கு கெட்ட பெயர் உண்டாக்குகிறவர்களாக இல்லாமல் நீரே மகத்துவர் என்பதை உலகிற்கு சாட்சி கொடுக்கும்படி உண்மையான பக்தியோடு, வைராக்கியமான பக்தியோடு, முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற ஜெபத்தோடு எங்கள் விசுவாசத்தை காத்துக் கொள்ளுகிறதற்கும் நீரே எங்கள் பட்சமாய் நின்று எங்களுடைய எல்லா போராட்டங்களிலும் எங்களோடு இருக்கிறீர் என்று விசுவாசித்து உம்மிடத்தில் ஐக்கியத்தோடு இருக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் சகாயம் அருள வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி தரித்திருப்பதாக. ஆமென். உங்கள் ஜெப தேவைகளை 89398034 நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப்பில் அனுப்பி தெரிவியுங்கள். நாங்கள் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். தேவன் தம்முடைய அற்புத காரியங்களை தொடர்ந்து நடத்துகிறார். அநேகர் அதை குறித்து சாட்சியை சொல்கிறீர்கள். நீங்களும் தொடர்ந்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவருடைய அற்புத காரியங்களை நிச்சயம் காண்பீர்கள். டாக்டர் ஜெயபால் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், விசுவாசியுங்கள், ஆசீர்வதிக்கப்படுங்கள். அநேகருக்கு ஷேர் செய்யுங்கள், அவர்களும் ஆசீர்வதிக்கப்படும்படியாக உதவி செய்யுங்கள். தேவனுக்கு சித்தமானால் நாளை இதே நேரம் இதே அனுதின தியானத்தில் நாம் மீண்டும் சந்திக்கலாம். அதுவரைக்கும் தேவனுடைய மகா கிருபை உங்களுக்கு துணையாயிருப்பதாக.